ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான HCF அண்ட் LCM டாபிக்ல இருந்து ஒரு சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. HCF காண்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இதுல இருந்து ரெண்டுலையுமே எக்ஸ் காமனா இருக்கா, வெளியெடுத்துருங்க. வெளியெடுத்தீங்கன்னா இது என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கிறதால இதை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா காமனா ஏதாவது இருக்கணும், அப்பதான் நம்ம எடுக்க முடியும், ஓகேவா? HCF பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்ல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, ரெண்டுலையுமே எக்ஸ் மைனஸ் ஒன்னு காமனா இருக்கு. பவர்ல எது சின்னதோ அதை எடுத்து எழுதணும். பவர்ல இது ஒன்னு, இது ரெண்டு, இது ஒண்ணுதான் சின்னதா, அப்ப ஒண்ணு மட்டும் தான் எடுத்து எழுதணும். காமனா இல்லாததை நம்ம விட்டுறணும், ஓகேவா? காமனா இல்லாம என்ன இருக்கு, எக்ஸ் மட்டும் இருக்கு, அதை விட்டுறணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வெறும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒருவேளை எல்சிஎம் கேட்டா காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும், பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்து எழுதணும், காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். இதுதான் பாத்தீங்கன்னா எல்சிஎம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். Thank you.